ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். தமிழ்லயும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ரெஸ்யூம் பில்டிங்க பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா பிரதமரா மோடி அவர்கள் பதவி ஏத்தாச்சு. நாமெல்லாம் கணிச்ச சில விஷயங்களும் நடந்திருக்குங்க. மத்திய அமைச்சரவையில் யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கலாம்னு கணிச்சிருந்தோல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் மேலே ஒடிசா அரசியலில் ஒரு புதிய திருப்பம். பாண்டியன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது எல்லாத்த பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜவஹர்லால் நேருக்கு பிற்பாடு 3வது முறையாக தொடர்ந்து பிரதமர் அப்படின்ற பதவியை அலங்கரிச்சிருக்காரு மோடி அவர்கள். இவர் பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்ட அந்த வைபவம் இருக்குல்ல, மிகப்பெரிய அளவுக்கு நடந்துச்சுங்க. மாற்று கருத்து இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு வந்திருந்தது எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவிஐபிஸ் தான் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு. இவர் பிரதமராக பதவி ஏற்ற பிற்பாடு இந்த செரிமனி ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அதுவே ஒரு செரிமனியாக தான் நம்ம பார்ப்போம். முதல் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள்லாம் இந்த எலெக்ஷன் டைமில் பரப்புரை டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னோட முதல் கையெழுத்துன்னு ஒரு டெம்ப்ளேட்னா வசனத்தை ஒப்பிப்பாங்களே, லிட்டரலாக அதே மாதிரி தான் ஒரு செரிமனி ஒன்று அறிவிக்காமே நடக்கும். அதுதான் பிரதமராக ஒரு பதவி ஏற்ற பிற்பாடு போடுற முதல் கையெழுத்து. எப்போவுமே இந்தியான்னு வந்துட்டாலே விவசாயிகள் தான் முதுகெலும்புன்னு நம்ம சொல்கிறோம். அதனால என்னவோ பெருசாக திரும்பி பார்க்க மாட்டோம்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த விவசாயிகள் இருக்காங்களே, இவங்க நலன் சார்ந்து தான் இவர் முதல் கையெழுத்து இட்டிருக்காருங்க அஸ் அ பிரைம் மினிஸ்டர் 3rd டைம். அதாவது பிஎம் கிசான் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதன்படி 9.3 கோடி விவசாயிகளுக்காக ரூபாய் 20,000 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கான கையெழுத்தை தான் பிரதமராக இவர் போட்டிருக்காரு முதல் கையெழுத்தா. मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। நாம் இதுக்கு முன்னாடி அசியூம் பண்ணோம் எலெக்ஷன் டைமில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள்லேருந்து இது போல் அமைச்சர்கள் வரலாம் உள்ளன்னு சொல்லிட்டு இந்த புதிய கேபினெட்டில் அதெல்லாம் எக்ஸாக்டாக படிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பேரம்லாம் பேசுனதா தகவல் வந்துச்சு பாருங்கள். தெலுங்கு தேசம் பார்ட்டி 4 சீட்டு வரைக்கும் கேட்குறாங்க, சபாநாயகர் இருக்க வரைக்கும் டார்கெட் பண்ணுறாங்க. அது இதுன்னு இது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பதவி ஏற்றுக்கிற நிகழ்ச்சியில் எல்லாமே கிட்டத்தட்ட தெரிஞ்சே போயிடுச்சுங்க. 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. கூட்டணி கட்சிகளை சேர்ந்து 10க்கும் மேற்பட்ட நபர்கள் புதிய அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவி இருக்கிற அந்த ஒரு வைபவம் இருக்குல்ல, இதோட நீட்சியாக அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 72 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. போன வாட்டி அமைச்சர்களாக இருந்தவங்களே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள், அமித்ஷா அவர்கள், நிதின் கட்கரி அவர்கள், பியூஷ் கோயல் அவர்கள், நம்ம எல் முருகன் அவர்கள் அண்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்கள் எடுக்கப்பட்டுச்சு. இந்த முறை ஃபினான்ஸ் மினிஸ்டரை மாற்ற வாய்ப்பு இருக்குது, நிர்மலா அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமானே தெரியலன்ற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்களும் மத்திய அமைச்சராக இப்போ பதவி ஏற்றிருக்காங்க. இந்த இலாக்கா பிரிக்கிறது இருக்குல்ல, இது இதுக்கப்புறம் ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிருங்க.
அதுக்கு முன்னாடி இந்த பதவியேற்பு வைபவம் மட்டும் நல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ திரும்ப அமைச்சர்களாக வந்திருக்கவங்க யாரான்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக போன வாட்டி இருந்தவங்க இந்த வாட்டி கேபினெட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதானமாக 2 பேரை சொல்லலாம். ஒருத்தவங்க இந்த தேர்தல் அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சாங்களே ஸ்மிருதி இரானி அவர்கள், இவங்க அண்ட் இன்னொருத்தர் அனுராக் தாக்கூர். இந்த அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த வைபவத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுதுல, இதுதான் மக்களே மோடி 3.0 கேபினெட் இருக்குல்ல, இதில் இடம் பிடிச்சிருக்க 31 அமைச்சர்கள். ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் டைரெக்டாக இந்த 31 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் நம்ம அழைப்போம், மத்திய அமைச்சர்கள்னு. இவங்களுக்கு அடுத்தபடியாக தான் இந்த துணை இணை அமைச்சர்களாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் ஃபாலோ ஆவாங்க. ஸோ இந்த 31 முகங்கள் தான் இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க மிக முக்கியமான துறைகளை நிர்வகிக்க போகிறாங்க பிரதமருக்கு அடுத்தபடியாக. அப்பேற்பட்ட இந்த பட்டியலில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருங்க. பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் அண்ட் இவரை தொடர்ந்து ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜேபி நட்டா, சிவராஜ் சிங் சௌஹான், நிர்மலா சீதாராமன், எஸ் ஜெய்சங்கர், மனோகர் லால் கட்டர், ஹெச்டி குமாரசுவாமி, பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான், ஜிதன் ராம் மஞ்சி, லலன் சிங், சர்பானந்த சோனோவால், வீரேந்திர குமார், கிஞ்சிரப்பா ராம் மோகன் நாயுடு, பிரஹ்லாத் ஜோஷி, ஜோதிராதித்யா சிந்தியா, ஜுவல் ஓரம், அஸ்வினி வைஷ்ணவ், பூபேந்திர யாதவ், கஜேந்திர சிங் ஷெகாவத், அன்னபூர்ணா தேவி, கிரண் ரிஜிஜு, ஹர்தீப் சிங் பூரி, மன்சுக் எல் மாண்டவியா, ஜி கிஷான் ரெட்டி, சைராக் பாஸ்வான், சிஆர் பாட்டீல் அண்ட் கிரிராஜ் சிங். ஸோ 31 கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அடுத்தபடியாக 36 இணை அமைச்சர்களும் பதவி ஏற்றிருக்காங்க. இதில் தான் எல் முருகன் அவர்கள்லாம் ஃபாலோ ஆகுறாங்க. தனி பொறுப்பு இருக்குல்ல, இதை சார்ந்த அமைச்சர்கள் எண்ணிக்கை 5 பேர் வராங்க. சரி ப்ரோ, இந்த முறை அமைச்சரவையில் எவ்வளோ பாஜக அமைச்சர்கள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 61 பேர் பாஜக அமைச்சர்கள் தான். ஓகேவா? 7 பேர் முன்னாள் முதலமைச்சர்கள், ஸ்டேட்டில் ஹெட்டாக இருந்தவங்க இந்த வாட்டி அமைச்சரவைக்குள்ளேயே வந்திருக்காங்க. 7 பேர் முன்னாள் முதலமைச்சர்கள். 43 அமைச்சர்கள் 3வது முறையாக இந்த முறை எம்பி ஆகியிருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் நடந்தேறி இருக்குது. இந்த அமைச்சரவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 மாநிலங்களில் இருந்து அமைச்சர்கள் தேர்வு பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த மாநிலம் இருக்க போகுது, இந்தியாவிலேயே அதிகபட்ச மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசம், இங்கேருந்து மட்டுமே 9 பேர் அமைச்சராக இருக்காங்க. பீகார்லேருந்து 8 பேரும், மகாராஷ்டிராவிலேருந்து 5 பேரும் அமைச்சராக இருக்காங்க. இது அப்படியே இந்த பிரிவுகள் சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிசியை சேர்ந்தவங்க 27 பேர் அமைச்சர்களாகியிருக்காங்க. எஸ்சி சமூகத்தை சேர்ந்த 10 பேர் அமைச்சர்களாகியிருக்காங்க. எஸ்டி சமூகத்தை சேர்ந்த 5 பேரும், 7 பெண்களும் இதில் அடங்குறாங்க. அடுத்தபடியாக இந்த பாஜக அமைச்சர்களை தொடர்ந்து இந்த என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, இதில் இருக்க மற்ற கட்சிகள்லாம் இருக்க பாருங்க, அதுலேருந்து எத்தனை பேர் உள்ள அமைச்சரவைக்குள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 பேர். மக்கள் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த முறை பாஜகவால் தனிச்சு நின்று ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி கட்சிகளோட பலத்தால் மட்டும்தான் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும்னு. லிட்டரலாக அதனாலேயே எந்த அளவுக்கு 11 அமைச்சரவை சீட்ஸ் வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க பாஜக. நிறைய விஷயங்களை ஓடிச்சு பாருங்க. எங்களுக்கு வேளாண் மினிஸ்ட்ரியை கொடுங்க, அது எங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்கும், மற்றபடிலாம் எங்களோட மனசு மாறாதுன்னு கூட்டணி கட்சியில் அவ்வளோ பேரம் பேசி கடைசியில் 11 வெளியே போயிருக்கு. இப்போ இதில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் உள்ள அமைச்சரவைக்குள்ளே வந்திருக்காங்க, இதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க. மத சார்பற்ற ஜனதா தளத்தோட ஹெச்டி குமாரசாமி, தெலுங்கு தேசம் கட்சியோட ராம் மோகன் நாயுடு, ஐக்கிய ஜனதா தளத்தோட ராஜீவ் ரஞ்சன் சிங், லோக் ஜனசக்தி கட்சியோட சிராக் பாஸ்வான், இந்திய குடியரசுக் கட்சியோட ராம்தாஸ் அதாவாலே, சிவசேனா ஷிண்டே அணியோட பிரதாப் ராவ் ஜாதவ், ஹிந்துஸ்தானி அவம் மோர்ச்சாவோட ஜிதன் ராம் மாஞ்சி, தெலுங்கு தேசம் கட்சியோட பெம்மாசானி சந்திரசேகர், ஐக்கிய ஜனதா தளத்தோட ராம்நாத் தாக்கூர்,
ராஷ்ட்ரிய லோக் தளத்தோட ஜெயந்த் சௌத்ரி அண்ட் அப்னா தளத்தோட அனுப்ரியா பட்டேல். தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு சம மவுசில் இந்த வாட்டி ஆக்சுவலாக ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு தேசம் பார்ட்டியோட தலைவரான சந்திரபாபு நாயுடு அவர்கள், இன்னொரு பக்கம் ஐக்கிய ஜனதா தளம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நிதிஷ்குமார் அவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தாமரையை கீழே விடாமல் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த கார்ட்டூன் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இப்போ அமைச்சரவை விவரம் வெளியாக இருக்குல்ல, இதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது முன்னாடி அந்த கவுண்டெல்லாம் பார்த்தீங்களா, அதில் இவரை நோட் பண்ணியிருப்பீங்க. தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த பெம்மசனி சந்திரசேகர். இவர் ஆந்திராவோட குண்டூர் தொகுதி இருக்குல்ல, அங்கே எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சவருங்க எம்பியா. இப்போ பதவி எடுத்திருக்க அமைச்சர்கள்லேயே அதிக சொத்து கொண்ட அமைச்சர்ன்ற பெருமை இவருக்கு கிடச்சிருக்கு. இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 5700 கோடி ரூபாய். இருக்கிற அமைச்சர்கள்லேயே பணக்கார அமைச்சர் தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர். இதே தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்த இன்னொரு அமைச்சரை பற்றியும் சொல்கிறேன். இவர் பேர் கிஞ்சராபுரா மோகன் நாயுடு. இவருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 36 தான். 36 வயசில் இந்தியாவில் ஒரு அமைச்சரவைக்குள்ளே நுழையிறாருன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுங்க. இவ்வளோ குறைஞ்ச வயசில் மத்திய அமைச்சரவைக்குள்ளே இதுக்கு முன்னாடி யாருமே நுழைஞ்சதில்லை. இவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தகுதி? தெலுங்கு தேசம் பார்ட்டியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. இது மட்டும்தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்து வச்சிருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த அந்த ஒரு எம்பி இப்போ மினிஸ்டராக இருக்கார். இன்னொரு பக்கம் குறைஞ்ச வயசில் உள்ள கேபினெட்டுக்குள்ளே போகிறதும் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர். இந்த எலெக்ஷனில் இந்த டிடிபி எந்த அளவுக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்கன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு வேண்டே வேண்டாம் மக்களே. அடுத்தபடியாக சுரேஷ் கோபி அவர்களை பற்றி ஒரு செக்மெண்ட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனில் இவர் ஜெயிக்கிற மாதிரி இந்த முன்னிலை சொல்லி தகவல் வெளியாச்சுல, நம்ம அப்போவே ஃபுல்லாக வீடியோஸில் பேசும்போது இவருக்கு கன்ஃபார்ம் சீட்டு கிடச்சிரும், கேபினெட்டுக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்குது, அமைச்சராக வாய்ப்பு இருக்குது, இணை அமைச்சராக கண்டிப்பாக உள்ளே போகலான்ற மாதிரி நம்ம சந்தேகம் தெரிவித்தோம். இதே சந்தேகத்தை தான் செய்தியாளர்கள் இவர்கிட்ட கேள்வியாக கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏங்க, நான் என்னை நம்பி மக்கள் தொகுதியில் வாக்கு போட்டிருக்காங்களே அவங்களுக்காக உழைக்க விரும்புகிறேன். ஃப்யூச்சரில் இந்த அமைச்சர்களும் வருவாங்களே, அவங்க நான் கொண்டு போகிற மக்களோட குரல்களை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தா போதும், எனக்கு மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு தகவல் வெளியாச்சு. இது போல் சுரேஷ் கோபி அவர்களுக்கு அமைச்சர் பதவியில் சுத்தமாக நாட்டமே கிடையாது. அவர் தொடர்ந்து சினிமா படங்கள் வேறு நடிக்க போகிறாப்லையா. ஸோ இதுக்கு நடுவில் இந்த மினிஸ்டர் லெவலெலாம் வேலை இருந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதனால இவர் புறந்தள்ளுறாருன்னு ஒரு டாக் இருந்துச்சுங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த பெயர் வாசிப்பாங்களே அமைச்சர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு, அதில் இவரோட பேரை வந்துச்சு. எல்லாருக்கும் ஷாக்கு. என்னப்பா சுரேஷ் கோபி வேணான்னாரு, கட்சியில் தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ அரசியலில் இதானோ, யார் யாருக்கெல்லாம் பதவி வேணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு பதவியே கொடுக்காம, யார் யாரெல்லாம் பதவியே வேணான்னு சொல்கிறாங்களோ, ஓப்பனாக பைட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பதவியை கொடுத்துருவாங்க போல இருக்கு. இது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் பல பேர் பேச ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் சுரேஷ் கோபி அவர்கள்கிட்டேருந்து விளக்கம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கா. அப்படி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எங்க முன்னாடி வெளியான தகவல்லாம் உண்மை கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு இவ்வளோ பெரிய சேவை ஆற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சராக வச்சு அழகு பார்க்குறாங்க. ஸோ கட்சி இந்த அளவுக்கு மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா நான் இறங்கி சர்வ் பண்ணலாமே, என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஒரு நடிகர் அக்மார்க் அரசியல்வாதியாக மாறின தருணத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம். மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்பதற்கான விழா, அமைச்சர்களும் பதவி ஏற்கிற அந்த வைபவம். இதுக்கு ஆக்சுவலாக ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்து ஷாருக் கான் அவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. இதை சொல்லலாம், என்ன மறைக்கிறதுக்கு இருக்குது. பாஜக தரப்புலேருந்து ஒரு விஷயம் சமீபத்தில் சொல்லப்படுச்சு. இது போல் அந்த தொழிலதிபர்கள்லாம் பயங்கரமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் பயங்கரமாக அந்த பக்கம் போகிறாங்க, அது இதுன்னு சில பேரை கை காட்டினாங்க. இவங்களே என்னன்னு தெரியல, முகேஷ் அம்பானி அவர்களும் அதானி அவர்கள் வரைக்குமே இந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று மட்டும் கிளியர் கட்டாக புரியுதில்ல, எந்த ஒரு தொழிலதிபரை எந்த ஒரு அரசியல் கட்சி கூட அதனால சேர்த்து வச்சு பேசட்டும். ஆனால் அந்த தொழிலதிபர்கள் ஒரு கட்சி சார்ந்து மட்டும் ஃபண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் செய்கிறது கிடையாது. இந்தியாவில் ஆட்சிக்கு வரலாம்னு நம்பிக்கைக்குரிய எல்லா கட்சிகள் பக்கமும் அவங்க நிற்பாங்க, அவங்களை கான்ட்ரிபியூட் இருக்குன்றது இங்கே லிட்டரலாக புரியுது மக்களே. எனக்கு இவங்க வந்ததெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்க, வந்து தான் ஆகணும் இவங்க அப்படி வச்சுங்க. ஆனால் மாலத்தீவோட அதிபர் இருக்கார்ல முகமது மொய்சு, தலைவன் உள்ள என்ட்ரி கொடுத்துருந்தா. அப்படி இந்த ஸ்டேஜில் நிற்கிறது எல்லாமே அந்தந்த கண்ட்ரியில் பெரிய தலைகள். இதில் இங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா, வங்கதேச பிஎம் ஷேக் ஹசீனாக்கு பக்கத்தில் இவர் தாங்க முகமது மொய்சு. என்னென்ன பஞ்சாயத்து நடந்தது ஞாபகம் இருக்கா? பிரதமர் மோடி அவர்கள் நம்மளோட லட்சத்வீப்பில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோ வெளியே வந்து அதுக்கப்புறம் மால்தீவ்ஸோட ஒட்டுமொத்த டூரிஸ்ட்டு இவங்க கவரை ட்ரை பண்ணுறான்ற மாதிரி இந்தியா மேலே குற்றம் சுமத்தி பிரதமர் மோடி அவர்களை தாக்கி பேசினாங்க. எங்கள் இந்த மால்தீவ்ஸில் இருக்கிற அஃபிஷியல்ஸ்லாம் இன்னும் நிறைய பேர் இந்தியா பற்றிலாம் தப்பாக பேசியிருந்தாங்க. சுத்தமாக இருக்க மாட்டாங்கப்பா, அங்கே அந்த லட்சத்வீப்பில் அவ்வளோ க்ளீனாக ரூம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இவ்வளோ விமர்சனம் முன் வச்சதோட விளைவு மால்தீவ்ஸோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஒட்டு மொத்தமாக சரண்டர் ஆகிற மாதிரி அங்கே டூரிஸ்ட்டே போக மறுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய அடியை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்தியா தான் ஃபண்டிங் எந்த அளவு பண்ண முடியும் பண்ணி கொஞ்சம் மீட் எடுத்து வந்திருக்கு மால்தீவ்ஸை.
ஸோ ஆடி ஆட்டம் எல்லாமே அடங்கி போயிட்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதில் இது கூடவே சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு பாருங்கள். இதில் இவங்க தான் இப்போ ஒடிசா முழுக்கவும் மக்களோட பார்வையை வெகுவாக ஈர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க பேர் சோஃபியா பிடித்தவுஸ். இவங்க காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளராக களமிறங்கி எங்கே ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கி ஜெயிச்சிருக்காங்க. இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு, ஒடிசாவில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி எம்எல்ஏவாக தேர்வு பண்ணப்படுறது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய வரலாற்று சாதனைக்கு சோஃபியா சொந்தக்காரியாக மாறியிருக்காங்க. ஒடிசா அரசியலில் இவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். யாரு கண்டா ஃப்யூச்சரில் இவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கும் காங்கிரஸ் வரும் தேர்தலில் எதனா போட்டு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டிக்கெட் மூலமாக இவங்க மினிஸ்டராக கூட வாய்ப்பு இருக்கலான்ற மாதிரி நிறைய டாக்கு வழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு சென்சேஷனாக இந்த பொலிட்டிஷியன் புதுசாக பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அடுத்து இதே ஒடிசாவை பேஸ் பண்ணி இன்னொரு நியூஸுங்க, தமிழர்கள் சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நடந்த பரப்புரைகள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அப்போ ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு, ஒடிசா மக்களை ஒரு தமிழர் ஆள்றதா, இதுக்கெல்லாம் மக்கள் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நம்ம மக்களை நாம தான் ஆளணுன்ற மாதிரி எதிர்த்தரப்பில் பல பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த பக்கம் அதாவது ஒடிசா ஆண்டுகிட்டு இருந்தாங்களே நவீன் பட்நாயக் தலைமையிலான அரசு, அவங்க ஏங்க நான் என்ன ஒரு பேரையே சொல்லலை, அதுக்குள்ளேயே நாங்கள் எப்படிலாம் விமர்சனம் தள்ளி தரிக்கிறேங்கன்னு இவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தாங்க. இல்லை மக்கள் தான் குழப்பத்தில் ஆழ்ந்தாங்க, நம்மளை யார் ஆளணும், தமிழர் ஒருத்தர் வந்து ஆளலாமா இல்லை இங்கே இருக்க நம்ம ஆட்கள் ஆளணுமான்னு அவங்க ஒரு பக்கம் குழம்ப ஆரம்பித்தாங்க. கடைசியில் எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வந்துச்சு, நவீன் பட்நாயக் தலைமையிலான அந்த ஒரு கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்க இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ணாங்க. பாஜக க்ளீன் ஸ்வீப் அடித்தாங்க இந்த ஒடிஷாவில். அந்த தமிழர் வேறு யாரும் இல்லை, இவர் தான், பேர் வி.கே. பாண்டியன். இப்பேற்பட்ட இந்த தமிழனை மையமாக வச்சு தான் ஒடிசா அரசியலே புரட்டி போடப்பட்டுச்சுங்க. கடைசியில் எப்படி திரும்ப முடிஞ்சிருச்சு, என்னதான் பாஜகவுக்கு எதிராக இவங்க ஒரு அணியில் திரண்டிருந்தாலும் இவராலேயே பாஜக ஜெயிச்சிடுதுன மாதிரி ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ண வச்சிட்டாங்க. இது வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு மனசை ஹர்ட் பண்ணிச்சா என்னவோன்னு தெரியல. அவரே பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. தீவிர அரசியல் இனிமேல் இருக்க போகிறது இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஆக்சுவலாக என்னென்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நவீன் பட்நாயக்கு உதவுறதுக்காக மட்டும்தான் நான் அரசியலுக்கு வந்தேன், ஓகேவா, அதுதான் உண்மை. பதவிக்காக நான் அரசியலுக்கு வரவே இல்லைங்க. ஒடிசாவில் பிஜு ஜனதாதள தோல்வி இருக்குல்ல, இது என் மேலே முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களால் எழுந்த தோல்வி அப்படின்னு பல பேரை என்னை விமர்சிக்கிறீங்க, அது உண்மையாகும் பட்சத்தில் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. தீவிர அரசியலில் இருந்து நான் விலகிறேன், நான் எந்த சொத்தையும் இது வரைக்கும் சம்பாதிக்கவே இல்லைங்க, என்னோட பூர்வீக சொத்து அப்புறம் நான் ஐஏஎஸ் ஆகும்போது இருந்த சொத்து இருக்குல்ல அது மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது, நான் எதுவுமே சம்பாதிக்கல அரசியலில் அப்படின்னு தெளிவாக நெத்தியடி பதிலை கொடுத்துருக்காருங்க. ஆனால் பல பேருமே எதிர்பார்த்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு அரசியல் ஜேர்னி இருக்குல்ல, அது போல் வி.கே. பாண்டியனுக்கும் இருக்கணும் தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு இதுக்கப்புறம் நடக்காது, நான் தவிடுபடி ஆகிட்டு இருக்கேன். I come from a very humble family and from a small village. I left the IAS taking voluntary retirement and joined the Biju Janata Dal to assist my mentor Shri Naveen Patnaik. My only intent was to help him as anyone would do for his mentor or family. Till today, the only property I have is what I inherited from my grandparents. My intent of joining politics was only to assist Naveen Babu, and now consciously I decide to withdraw myself from active politics. I am sorry if this campaign narrative against me has had a part to play with Biju Janata Dal's loss. I apologize to the entire Biju Parivar, including all the Karmis for this. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திராவில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்படி விஸ்வரூப வளர்ச்சி அடைவார்னு சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில் ஒரு தொண்டர் ஒருத்தர் பலிகடாவாக்கப்பட்டிருக்காரு. இதை பற்றி ரிவீல் பண்ணுற மக்களே, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாருல, இவர் பேர் வேணுகோபால். விஜயவாடா இருக்குல்ல, அதை சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட நிர்வாகி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வாட்டி ஜெகனண்ணாவை ஆந்திர மக்கள் பயங்கரமாக வரவேற்பு தெரிவிப்பாங்க, அவரோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு 30 கோடி ரூபாய் பந்தயம் கட்டியிருக்காரு. பந்தயம் கட்டி முடித்த கையோடு எலெக்ஷன் ரிசல்ட் வெளியே வருதா, யார் ஜெகன்மோகன் அவர்கள் தலைமையிலான அந்த கட்சி படுதோல்வியை சந்திக்குதா, சந்திரபாபு ரைஸ் ஆகிட்டாரா, இதுக்கப்புறம் இவர் யார் யார்கிட்டலாம் பெட் பண்ணாரோ அவங்கள வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வந்தவங்க இவரோட வீட்டுக்குள்ளே புகுந்து கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 30 கோடி பேலன்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் நாங்கள் இதை மேட்ச் பண்ணிக்கிறோம், பேலன்ஸை கொண்டு வான்னு சொல்லிட்டு அவங்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல கையில் காசு இல்லாத வேணுகோபால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காருங்க. அந்த கிராமத்தை விட்டு எஸ்கேப் ஆகி வேற எங்கேயோ போனதாக தகவல் மட்டும் தான் வந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவரை சடலமாக மீட்கிறாங்க. மறுநாளே இது நடக்குது.
யாரு கொன்னா எப்படி செத்தார்னு இது வரைக்கும் தெரிலங்க. மாந்தோப்புக்குள்ளேருந்து சடலமாக மீட்டிருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது இந்த விஷயந்தான். அரசியலில் தொண்டர்களோட உயிர்கள் இருக்குல்ல, இது எப்போவுமே வழக்கமாக போகும். ஆனால் தலைவனோட உயிர் அப்படின்றது எப்பயாவது தான் போகும். புரியுதா? இந்த ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே அரசியலோட பல்ஸ் இருக்குல்ல, அது லிட்டரலாக தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு மாறி மாறி அவங்க வாய்க்கா தகராறு போட்டுக்கிட்டு அவங்க மேலே பதவிகள் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கீழே இருக்க தொண்டர்களில் பல பேர் அறியாமை காரணமாக இது போல் வாயை விட்டு மாட்டுறது, உயிரை விட்டுறது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமாச்சும் இது முற்றுப்புள்ளி வச்சா நல்லது, இல்லைனா ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன்னா பாலிடிக்ஸோட ஒரு முகம் உங்களுக்கு தெரியும், பவர்ஃபுல் போஸ்டிங் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பாலிடிக்ஸ்க்கு இப்போ இருக்கிற டர்ட்டி ஃபேஸ் ஒன்றும் இருக்குது. அதில் விழாமல் நம்ம இந்த பக்கம் மட்டும் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.